Hello all, the Hindu Current Affairs 23/6. No indirect tax GST for railway services, hostel stay. Indirect tax தான் GST. அது ரயில்வே சர்வீசஸ்க்கும் ஹாஸ்டல் ஸ்டேக்கும் தேவையில்லைன்னு யூனியன் கவர்மெண்ட் டிசைட் பண்ணியிருக்கு. இதோட சேர்பர்சன், அதாவது ஜிஎஸ்டி கவுன்சிலோட சேர்பர்சன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் மிஸ் நிர்மலா சீதாராமன். ஹெட்டட் 53rd மீட்டிங் இன் டெல்லி ஆஃப்டர் 9 months. 9 monthsக்கு அப்புறம் டெல்லியில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்டி கவுன்சில். இது 53rd மீட்டிங். இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்ரூவ் டு ஈஸ் கம்ப்ளையன்ஸ். அப்படின்னா கம்ப்ளையன்ஸ்னால் டெஃபரன்ஸ் அப்படிங்கிறது தான் மீனிங் கம்ப்ளையன்ஸ்க்கு. அது என்னென்னா, டெண்டன்சி டு ஈல்ட் டு வில் ஆஃப் அதர்ஸ். மற்றவங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களோட சில இன்டைரக்ட் டேக்ஸஸ்லாம் அவங்க ரிடக்ஷன் பண்ணலாம், இல்லைனா கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த 53rd மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதில் யாருக்குள்ள பெனிஃபிட்னா, ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, அப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸ் எக்ஸம் பண்ணியிருக்காங்க. எதுனா இன்ஸ்டியூஷனில் படிக்கிற பசங்களுக்கு, காலேஜ் இன்ஸ்டியூஷனில் படிக்கிற பசங்களுக்கு, எஸ்பெஷலி ஃபார் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நியர்லி அப் டு 20,000 ஒரு மாதத்துக்கு 20,000 rupeesக்கு எக்ஸம் பண்ணியிருக்காங்க, அதாவது விலக்கு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆகஸ்ட்டில் ரீகன்வீன் அப்படின்னா இந்த மீட்டிங்கை திரும்பி கண்டக்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் திரும்பி கண்டக்ட் பண்ணுவாங்க. எப்போனா ஆகஸ்ட் மந்த்லன்னு சொல்லியிருக்காங்க மிஸ் நிர்மலா சீதாராமன் அவங்க சொல்லியிருக்காங்க. இது எதுக்குன்னா பார்லேஸ், அதாவது இந்த இனிஷியேட்டிவ் எதுக்குன்னா டு பார்லேஸ் ஆன் ரிஜிஜிங், அப்படின்னா டு நெகோஷியேஷன்ஸ் பேசுகிறதுக்காக. எதுக்குன்னா நெகோஷியேஷன்ஸ் பேசி இந்த மாதிரி எங்களுக்கு இங்கெல்லாம் டேக்ஸ் நீங்கள் கம்மி பண்ணணும், இங்கெல்லாம் இந்த மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு வேண்டுகோள் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம். இன்டைரக்ட் டேக்ஸஸ் 7 yearsஸாக ஒரே மாதிரி கலெக்ட் பண்ணிகிட்ருக்கிறது, மல்டிபிள் டேக்ஸஸாக அவங்க போட்டுகிட்டே இருக்க மாதிரி மக்கள் ஃபீல் பண்ணுறாங்கன்ட்டு ரிடக்ஷன் கொண்டு வரலான்னு பார்க்குறாங்க. இது ஆகஸ்ட்டில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. நான் ப்ரீவியஸாக சொன்னதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பயோமெட்ரிக் பேஸ்டு ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஃபார் ஆல் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் ஃபேஸ் மேனர். என்ன சொல்கிறாங்கன்னா, ஜிஎஸ்டி யாரெலாம், அதாவது பிஸ்னஸ் சிறு தொழில் பண்ணுறவங்க எல்லாருமே ஜிஎஸ்டி கீழே தான் வராங்க. லைக் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஃபர்ம்ஸ் எல்லாமே இந்த ஜிஎஸ்டி கீழே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும், டேக்ஸ் பே பண்ணணும். அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் நம்ம பே பண்ணணும். அதுக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இப்போ என்னென்னா புதுசாக பயோமெட்ரிக் கொண்டுறாங்க. நம்ம பேங்க்லலாம் பண்ணோம்ல, தம் இம்ப்ரெஷன், ஐரிஸ் ரெகக்னேஷன், அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பயோமெட்ரிக் இதில் கொண்டு வர போகிறாங்க. எதுக்குன்னா ஜிஎஸ்டி ஃபாஸ்ட்டாக குயிக்காக இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்லாம் பண்ணுறதுக்காக, ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்லாம் பண்ணுறதுக்காக பயோமெட்ரிக் கொண்டு வர போகிறாங்க. இதனால் ஃபாஸ்ட்டாக கூட பண்ண முடியும்ட்டு இல்லை, இது ஃப்ராடையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை வச்சு யாருமே மிஸ்யூஸ் பண்ண முடியாத மாதிரி கொண்டுறாங்க. எஸ்பெஷலாக இந்த 12% ஜிஎஸ்டி, அதாவது மில்க் கேன்ஸ், ஸ்ப்ரிங்க்லர்ஸ், கார்ட்டூன் பாக்ஸஸ் அண்ட் சோலார் குக்கர்ஸ், இதெல்லாம் 12% ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ புதுசாக இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் 12% ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் உண்டானது. செகண்ட் நியூ டெல்லி அண்ட் தாக்கா பங்களாதேஷோட கேபிட்டல் தான் தாக்கா. அது நியூ டெல்லினா நம்ம இந்தியாவோட கேபிட்டல், அண்ட் பங்களாதேஷோட கேபிட்டல் தாக்கா. இவங்க 2 பேர் எக்கனாமிக் டைஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மிஸ்டர் மோடியும் அவங்க ஷேக் ஹசீனாங்கிறது தான் அவங்க ப்ரைம் மினிஸ்டர். இவங்க 2 பேர் எக்கனாமிக் டைஸ் பற்றி பேசியிருக்காங்க. அதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகுதுன்னா, Bangladesh capital Dhaka, PM ஷேக் ஹசீனா, 2-day visit to India
அவங்க 2 நாள் விசிட் பண்ணியிருக்காங்க ஷேக் ஹசீனா. எதுக்குன்னா மல்டிபிள் மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் போட்டிருக்காங்க. MOU அப்படின்னா மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அது எதுக்கெல்லாம் அந்த மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இன்க்ளூட் ஆகிறதுல என்னென்ன கனெக்டிவிட்டி, 2 கண்ட்ரிக்கு உண்டான கனெக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, எனர்ஜி ரிலேட்டடாக பேசியிருக்காங்க. டீஸ்டா வாட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரிவரோட பேர். டீஸ்டாங்கிறது ஒரு ரிவர். அந்த ரிவரோட யூசேஜ் 2 கண்ட்ரி எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் இதில் வந்து பேசியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன இந்த கனெக்டிவிட்டி, எனர்ஜி அண்ட் டீஸ்டாலாம் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி இன்னும் நிறையா MOUஸ்லாம் போட்டிருக்காங்க. ட்ரேட் பிட்வீன் 2 கண்ட்ரி இஸ் பீயிங் கண்டக்டட் இன் இந்தியன் கரன்சி. அதாவது அவங்க ஒரு கரன்சி யூஸ் பண்ணுவாங்க, பங்களாதேஷ் ஒரு கரன்சி யூஸ் பண்ணுவாங்க, இந்தியா இன்னொரு கரன்சி யூஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலாக அவங்க கரன்சியை கொடுத்து தான் நம்ம, இல்லைனா அதுக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு கரன்சி இருக்கும், அது மூலியமாக தான் நம்ம வந்து ட்ரேட் நடத்திக்க முடியும். லைக் டாலர் அப்படி தான் நம்ம வந்து கரன்சி அந்த வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஆனால் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் கரன்சியை வச்சே நம்ம வந்து அவங்ககிட்ட நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருக்காங்க. பங்களாதேஷ் அதில் அலோவ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு பங்களாதேஷில் ஒரு இடம் பேர் தான் வந்து அக்கௌரா அப்படிங்கிற இடம் வந்து பங்களாதேஷில் இருக்குது. அதே மாதிரி அகர்டலா அப்படிங்கிறது திரிபுராவோட கேபிட்டல். அது எங்கே இருக்குன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட், இந்தியாவோட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் தான் இருக்குது. என்ன இந்த அக்கௌராவுக்கும் அகர்டலாவுக்கும் 2த்துக்கும் நடுவில் ரயில்வே ட்ராக் ஒன்று போட்டிருக்காங்க. ரயில் லிங்கேஜ், ரயில் சர்வீஸ்லாம், அது ட்ரெயின் சர்வீஸ்லாம் போயிட்டு வர மாதிரி பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா அவங்களுக்கும் நம்மளுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா 10 கிலோமீட்டர். அதாவது இந்த அக்கௌராவுக்கும் அகர்டலாவுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 10 கிலோமீட்டர் தான். இது எத்தனாவது கிராஸ் பார்டர் ரயில் லிங்க்னா 6th. இதுக்கு முன்னாடியே 5 இந்த மாதிரி ரயில் லிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் நம்ம இந்தியா பண்ணியிருக்கு. இது வந்து 6th இது பண்ணியிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கார்கோஸை பற்றி அவங்க என்ன சொல்லணுன்னா, கார்கோ அதாவது கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்குலாம் என்ன பண்ணியிருக்குன்னா, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில், இந்தியாவோட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், கூல்னா அப்படிங்கிற ஒரு இடம், அதே மாதிரி மாங்க்லோ போர்ட் அப்படிங்கிறது வந்து பங்களாதேஷில் இருக்கிற ஒரு இடம். இந்த 2 இடத்துக்கும் வந்து கார்கோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்தியாவும் பங்களாதேஷும் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி 1320 மெகாவாட் அது இப்போ கார்கோ. அதே மாதிரி அது முன்னாடி நான் சொன்ன மாதிரி ரயில்வே லிங்க்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனுக்காக இன்னொரு ப்ராஜெக்ட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. அது என்னென்னா 1320 மெகாவாட் வந்து எங்கே ஜென்ரேட் ஆகுதுன்னா மைத்ரி தெர்மல் பவர் பிளான்ட்டுன்னு சொல்லி ஒரு இடத்துல. இந்த மைத்ரி தெர்மல் பவர் பிளான்ட் எங்கே இருக்குன்னா பங்களாதேஷில் இருக்குது. Okay, it's a project which is being done